அனைவருக்கும் வணக்கம். 6ஆம் வகுப்பு தமிழில் இயல் 5 பாடறிந்து ஒழுகுதல். இதில் வந்து ஒரு 120 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். வீடியோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பாருங்கள். இந்த இயலை வந்து ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் ரிவைஸ் பண்ணிடலாம். வீடியோ பார்க்குறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுட்டு 3 நிமிஷம் பார்த்துட்டு கட் பண்ணாதீங்க. ஆனால் நீங்கள் அந்த இயல் ஃபுல்லாக படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். ஆனால் இதை 10 நிமிஷத்தில் அழகாக ரிவைஸ் பண்ணி கொடுத்துருவேன். ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஆசாரக்கோவை நூலின் ஆசிரியர்னா பெருவாயின் முள்ளியார். நாம் பின்பற்ற வேண்டிய நற்பண்புகளை டேஷ் விளக்குகின்ற அப்படின்னா அறநூல்கள் விளக்குகின்றன. சரிங்களா? நன்றி அறிதல், பொறையுடைமை, இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிர்க்கும் செய்யாமை. அந்த வரிகளின் ஆசிரியர் யார் அப்படின்னா பெருவாயின் முள்ளியார். நல்லின தாரோடு நட்டல் இவை எட்டும் சொல்லிய ஆசார வித்து. இந்த வரிகள் வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா ஆசார கோவை. சொல்லும் பொருளும் தருக. நன்றி அறிதல், பிறர் செய்த உதவி வந்து மறக்காமல் இருக்கிறது. ஒப்புரவு அப்படின்னா பிறருக்கு உதவி செய்தல். சரிங்களா? அடுத்து வந்து நட்டல் அப்படின்னா நட்பு கொள்ளுதல். நல் ஒழுக்கத்தை விதைக்கும் விதைகள் எத்தனை அப்படின்னா 8. பெருவாயின் முள்ளியார் இருக்கார்ல, அவருடைய பிறந்த ஊர் எதுனா வன்காயத்தூர். ஆசாரக்கோவை என்பதன் பொருள் என்ன அப்படின்னா நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. ஆசாரக்கோவை எந்த பாக்களால் ஆனது? சரிங்களா? வெண்பா 100. எந்த நூல்களில் இது ஒன்று? 11 கீழ்கணக்கு நூல் ஒன்று. பிறரிடம் நான் டேஷ் பேசுவேன், இன்சொல் தான் பேசுவேன். பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது டேஷ் ஆகும் அப்படின்னா பொறையுடைமை ஆகும். சரிங்களா? பொறை ஆகும். அறிவு ப்ளஸ் உடைமை சேர்த்து எழுதுக அப்படின்னா அறிவுடைமை. பொறையுடைமை பிரித்து எழுதுக அப்படின்னா பொறை கூட்டல் உடைமை, அதாவது உடைமை. நன்றி அறிதல் பிரித்து எழுதுக அப்படின்னா நன்றி கூட்டல் அறிதல். சரிங்களா? இவை குடல் எட்டும் சேர்த்து எழுதுனா இவை எட்டும். ஒப்புரவு, ஆற்ற, அறிதல், அறிவுடைமை வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன அப்படின்னா ஆசார கோவை. மனதிற்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் தருபவை டேஷ் அப்படின்னா பாடல்கள். சொல்லும் பொருளும் தருக. நந்தவனம். சரிங்களா? நந்தவனம் அப்படின்னா பூஞ்சோலை. பார் அப்படின்னா உலகம். பண் அப்படின்னா இசை. சரிங்களா? இழைத்து அப்படின்னா செய்து. முத்தேன் சொற்களை விரித்து எழுதுக. கொம்புத்தேன், பொந்துத்தேன், கொசுத்தேன். முக்கணி மற்றும் முத்தமிழ் விரித்து எழுதுக. முக்கணினா மாப்பழா வாழை. சரிங்களா? முத்தமிழ்னா இயலிசை நாடகம். இல்லம் வந்தவரை இன்முகத்தோடு வரவேற்று அறுசுவை உணவு அளிக்கும் டேஷ் முக்கணியே அப்படின்னா சோழ நாட்டின் முக்கணி தான் இது. குளம்பெட்டி அணைகட்டி குடிமக்களின் பசியை போக்கும் டேஷ் முத்தமிழே பாண்டி நாட்டின் முத்தமிழே. தங்கப்பூ பதித்த தந்தத்தாலான தொட்டிலில் செல்லமாய் உறங்க வந்த டேஷ் சேர நாட்டின் முத்தேனோ. டேஷ் வாய்மொழி இலக்கியங்களுள் ஒன்று. தாலாட்டு. தாள் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா நாக்கு. நாவை அசைத்து பாடுவதால் டேஷ் என்று பெயர் பெற்றது தாலாட்டு. தாலாட்டு பிரித்து எழுதுக அப்படின்னா தாள் ப்ளஸ் ஆட்டு. குழந்தையின் அழுகையை நிறுத்தவும் தூங்க வைக்கும் இனிய ஓசையுடன் பாடும் பாடல் டேஷ் தாலாட்டு. கண்ணே கண்மணியே கண்ணுரங்கு கண்ணுரங்கு என்பது டேஷ் பாடல் தாலாட்டு பாடல். பாட்டிசைத்து என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. பாட்டு கூட்டல் இசைத்து. கண்ணுரங்கு என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. கண் கூட்டல் உறங்கு. வாழை ப்ளஸ் இலை சேர்த்து எழுதுக அப்படின்னா வாழை இலை. கை ப்ளஸ் அமர்த்தி சேர்த்து எழுதுக அப்படின்னா கையமர்த்தி. உதித்த என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? மறைந்த. நமது பண்பாட்டை அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு சேர்ப்பது எது அப்படின்னா விழாக்கள் தான். இயற்கையோடு இணைந்து வாழ்வதே டேஷ் ஆகும். தமிழரின் வாழ்க்கை முறை. இயற்கையோடு இணைந்து வாழ்வதே டேஷ் ஆகும். தமிழரின் வாழ்க்கை முறை. இயற்கையை கடவுளாக வணங்குவது தமிழரின் மரபு. தமிழர் திருநாள் என்றே போற்றப்படுவது எது? பொங்கல் விழா. கதிரவனுக்கு நன்றி கூறி சிறப்பு செய்யும் விழா எது? பொங்கல் விழா. உழவர்கள் ஆடி திங்களில் விதைப்பர், தை திங்களில் அறுவடை செய்து பயனடைவர். தை திங்களின் முதல் நாளில் பொங்கலிட்டு வழிபடுவர். சரியா தவறா? சரி. எந்த திருவிழா அறுவடை திருவிழா என்று அழைக்கப்படுகிறது? பொங்கல் விழா. பொங்கல் திருநாள் 2 நாள்கள் முதல் 4 நாள்கள் வரை கொண்டாடப்படுகிறது. வட்டாரத்திற்கு வட்டாரம் மாறுபடுகிறது. சரி. பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பது போகித் திருநாள். சரிங்களா? அது போகித் திருநாள். ஆனால் அது வந்து ஆன்றோர் மொழின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இருக்கிற விடை வந்து ஆன்றோர் மொழி. வீட்டில் உள்ள பயனற்ற பொருட்களை நீக்கி வீட்டை தூய்மை செய்யும் நாள் தான் போகிய பண்டிகை. இதே மார்கழி மாதத்தின் இறுதி நாளாகும். எந்த பண்டிகை இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது அப்படின்னா
போகி பண்டிகை. தை மாதத்தின் முதல் நாள் டேஷ் பொங்கல் விழா. பொங்கல் என்பதன் பொருள் என்ன? பொங்கி பெருகி வருவது. பொங்கல் பொங்கி வரும் வேளையில் டேஷ் என்று மங்கள ஒலி எழுப்பி போற்றுவர். பொங்கலோ பொங்கல். பொங்கலுக்கு அடுத்த நாள் மாட்டுப்பொங்கல். மாடு என்ற சொல்லின் பொருள் என்ன? செல்வம். உழவுக்கும் உழவருக்கும் உற்ற துணையாக விளங்குவது என்ன? மாடுகள். மாடுகளை அடக்கி தழுவும் வீர விளையாட்டு எது? மஞ்ச விரட்டு. மஞ்ச விரட்டில் வேறு பெயர் என்ன? மாடு பிடித்தல், ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல். மஞ்ச விரட்டின் வேறு பெயர் மாடு பிடித்தல், ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல். மாட்டுப்பொங்கலுக்கு அடுத்த நாள் காணும் பொங்கல். இயற்கை, உழைப்பு, நன்றி உணர்வு, பண்பாடு ஆகியவற்றை போற்றும் விழா எதுனா பொங்கல் விழா. அறுவடை திருநாள் ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் எவ்வாறு கொண்டாடப்படுகிறது? மகர சங்கராந்தி. அறுவடை திருநாள் பஞ்சாப் மாநிலத்தில் எவ்வாறு கொண்டாடப்படுகிறது? லோரி. அறுவடை திருநாள் குஜராத், ராஜஸ்தான் மாநிலத்தில் எவ்வாறு கொண்டாடப்படுகிறது? உத்தராயன். திருவள்ளுவர் எப்போது பிறந்தார்? கிமு 31 பிறந்தார். திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட நடைமுறை ஆண்டுடன் எந்த எண்ணை கூட்டிக் கொள்ள வேண்டும்? 31. கதிர் முற்றியதும் டேஷ் செய்வர். அறுவடை. விழாக்காலங்களில் வீட்டின் வாயிலில் மாவிளையால் கட்டுவர் டேஷ். அதனால் தோரணம் கட்டுவாங்க. பொங்கல் பிளஸ் அன்று என்பதனை சேர்த்தது கிடைக்கும் சொல் பொங்கல் அன்று. போகி பண்டிகை பிரித்து எழுதுக. போகி கூட்டல் பண்டிகை. பச்சை பசேல் என்ற வயலை காண இன்பம் தரும், பட்டு போன மரத்தை காண டேஷ் தரும், துன்பம் தரும். ஒரு நாட்டின் பண்பாட்டை, நாகரிகத்தை உலகிற்கு உணர்த்துவது எது அப்படின்னா கலைகளும் இலக்கியங்களும். தமிழர்கள் எந்த கலைகளில் சிறந்து இருந்தனர்? சிற்பம் மற்றும் ஓவியம். மற்போரில் சிறந்தவன் யார்? இதனால் இவருக்கு வந்த சிறப்பு பெயர் என்ன? நரசிம்மவர்மன் மற்றும் சிறப்பு பெயர் மாமல்லன். 5 ரதங்கள் உள்ளதால் ரதக்கோவிலுக்கு என்ன பெயர்? பஞ்ச பாண்டவர் ரதம். மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்கள் எத்தனை? மொத்தம் 9. அர்ஜுனன் தபசு, கடற்கரை கோவில், பஞ்ச பாண்டவர் ரதம், ஒற்றைக்கல் யானை, குகை கோயில், புலி குகை, திருக்கடல் மல்ல, கிருஷ்ணருடைய வண்ணப்பந்து, கலங்கரை விளக்கம். பல்லவர்கள் நாட்டை எத்தனை தலைமுறைகளாக ஆட்சி செய்தனர்? 4 தலைமுறை. சிற்பக்கலையின் உச்சம் எது? டேஷ். இதன் வேறு பெயர் புடைப்புச் சிற்பங்கள் ஆகும். இந்த 2 பாறைகளிலும் 150க்கும் மேற்பட்ட சிற்பங்கள் உள்ளன. அர்ஜுனன் தபசுதான். கண்களை மூடி 2 கைகளையும் உயர்த்தி வணங்குவது போல ஒரு சிற்பம் உள்ளது. இதனால் தான் இது டேஷ் என்று கூறப்படுகிறது. அர்ஜுனன் தபசு. தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்ப கலைக்கூடம் எது? டேஷ். மாமல்லபுரம். சிற்பக்கலை 4 வகைப்படும். அவை டேஷ். குடைவரை கோயில்கள், ஒற்றைக்கல் கோயில்கள், கட்டுமான கோயில்கள், புடைப்புச் சிற்பங்கள். 4 வகை சிற்பக்கலைகளும் காணப்படும் ஒரே இடம் மாமல்லபுரம். உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை டேஷ் என்கிறோம். மயங்கொலிகள். மயங்கொலி எழுத்துக்கள் எத்தனை? அவை 3 சுழி நா, 2 சுழி நா, நா, லா, ழா, லா, ரா, ரா. நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதி தொடுவதால் பிறப்பது. 3 சுழி நா. நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் பிறப்பது 2 சுழி நா. நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதி தொடுவதால் பிறப்பது டேஷ் நான். இன எழுத்துக்களை குறிப்பிடுக. இட்டின்னு, இத்திந்து, இர்ருன்னு. டகரத்தை அடுத்து வரும் டேஷ் டன்னகரம் என்றும் 3 சுழி நா. தகரத்தை அடுத்து வரும் டேஷ் தந்திரம் 2 இந்து வரும்ல அந்த நா. ரகரத்தை அடுத்து வரும் டேஷ் ரன்னகரம் என்றும் அழைக்கப்படுகிறது. 2 சுழி நா. டேஷ் நா. நாவின் இரு பக்கங்களும் தடித்து மேல் பற்களின் அடியை தொடுவதால் லகரம் தோன்றும். 85 லா. டேஷ் நா மேலெண்ணத்தில் நடுப்பகுதி தொடுவதால் டேஷ் கரம் என்றும் தோன்றும். இதனை பொது லகரம் என்கிறோம். 86 லா. டேஷ் நாவின் நுனில் நோல் நோக்கி வளைந்து வருவதால் தோன்றுகிறது. லகரமும் ழகரமும் ஒரே இடத்தில் ஒலிக்கப்படும். ழா. சிறப்பு ழகரம் என்று அழைக்கப்படுவது ழா. விலை டேஷ். பொருளின் மதிப்பு உண்டாக்குதல். சரிங்களா? விலைனா இந்த விலைனா விளைச்சல். அதாவது இதுக்கு வந்து பொருளின் மதிப்பு. அடுத்த விலைனா உண்டாக்குறது. அடுத்த விழைனா விரும்புதல். அடுத்து 90ல் இலை அப்படின்னா செடியின் இலை. அடுத்த இலை அப்படின்னா மெலிஞ்சி ஸ்லிம் ஆகிறது. அடுத்தது இழைனா நூல் இழை. டேஷ் மேலெண்ணத்தில் முதல் பகுதி தொட்டு வருவதால் தோன்றுவது அப்படின்னா சின்னரா.
அடுத்து வந்து 92க்கு டேஷ் மேலெண்ணத்தில் மையப்பகுதியை உரசுவதால் தோன்றுவதுன்னா பெரியரா. பொருள் வேறுபாடு 93. ஏரினா குளம், ஏரினா மேலே ஏறி வா, கூரைனா மெலிஞ்சி போகிறது. அடுத்து இன்னொரு கூரை புடவை. சிரம் என்பது தலை. இலைக்கு வேறு பெயர் என்ன? தழை. வண்டி இழுக்கிறது எது? காலை. கடலுக்கு வேறு பெயர் என்ன? பறவை. 98 பறவை வானில் டேஷ் பறந்தது. 99 கதவை மெல்ல திறந்தான். ஊக்கமது கைவிடல் என்பது ஔவையாரின் ஆத்திச்சுடி. விருந்தினரின் முகம் எப்பொழுது வாடும்? நம் முகம் மாறினால். சரிங்களா? நிலையான் செல்வம் எது? டேஷ் ஊக்கம். ஆராயும் அறிவு உடையவர்கள் டேஷ் சொற்களை பேச மாட்டார். பயன் தராத சொற்களை பேச மாட்டார். பொருளுடைமை பிரித்து எழுதுக. பொருள் குட்டல் உடைமை. பயன் பிளாஸ் சேர்த்து எழுதுக. பயனில்லா. உலகில் வாழும் மக்கள் அனைவரும் சிறப்பான அறங்களை வலியுறுத்தியவர் யார்? திருவள்ளுவர். மோந்து பார்த்தால் வாடும் மலர் எது? அனிச்ச மலர். பயனுடைய சொற்களை மட்டும் பேசுங்க, பயனில்லாத சொற்களை பேசாமல் விட்டுவிடுகன்னு சொன்னது யாரு? திருவள்ளுவர். தண்ணீரின் உயரத்திற்கு ஏற்ப நீர்ப்பூக்கள் வளரும். ஊக்கத்தில். தண்ணீரின் உயரத்துக்கு ஏற்ப நீர்ப்பூக்கள் வளரும். ஊக்கத்தின் அளவுக்கு ஏற்ப மனிதர்கள் உயர்வார்கள். ஊக்கமாக இருக்கணும், அதான் மோட்டிவேஷனாக இருக்குன்னு சொல்லுவாங்களே. நிலையான செல்வம் எதுனா ஊக்கம். தமிழ்ச்சொல் வெல்கம் நல்வரவு. ஸ்கல்ப்சர் சிற்பங்கள். சிப்ஸ் சில்லுகள். ரெடிமேட் ட்ரெஸ் ஆயத்த ஆடை. மேக்கப் ஒப்பனை. டிஃபன் சிற்றுண்டி. ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் பாடம் எண் 6 பார்க்கலாம். சரிங்களா? இந்த கொஷின் பேப்பர் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலில் டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு ஜாயின் பண்ணி, இல்லைனா பல்க் கொஷின் 300 பே பண்ணிட்டு 6th to 12th கம்ப்ளீட்டாக எல்லா கொஷின் பேப்பரும் ஒவ்வொரு பாடத்துக்கு கொடுத்துருக்கோம். வாங்கிக்கோங்க. ஆன்சர் கீங் கொடுத்துருவோம். சரிங்களா? மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ. இதே மாதிரி 6th to 12th சமூக அறிவியலும் அவைலபிளாக இருக்குது. 6th to 10th சயின்ஸ் அவைலபிளாக இருக்குது. யூஸ் பண்ணிக்கோங்க.